எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ ஒரு மந்திரியின் சூழ்ச்சி அப்படின்னு ஒரு சிறுகதை, அதை கேளுங்க. அரபு நாட்டு மன்னர் அரசேனன் காலமான பிறகு அவரது மூத்த மகன் கரசேனன் ஆட்சிக்கு வந்தார். இளைய மகன் சிரசேனன் அண்ணனுக்கு உதவியாக இருந்தார். அந்நாட்டின் பிரதான மந்திரியான நரியவன் இருந்தான். அவன் நயவஞ்சக எண்ணம் கொண்டவனாக விளங்கினான். அண்ணனின் ஆட்சிக்கு எதிராக தம்பியை தூண்டிவிட்டு தான் ஆட்சியை பிடிக்க திட்டமிட்டான். அதன்படி அவன் தம்பி சிரசேனனிடம் சென்று, அரசே, நீங்கள் மாவீரர், உத்தம குணம் கொண்டவர், வாரி வழங்கும் வள்ளல். இப்படிப்பட்ட உங்களிடம் ஆட்சியை ஒப்படைக்காமல் கோழையான உங்கள் அண்ணனிடம் ஆட்சியை ஒப்படைத்து விட்டார் உங்கள் தந்தை என்று கரசேனனை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் நயவஞ்சமாக சொல்லி தம்பி சிரசேனனின் மனதை மாற்றினான். பிறகு சிரசேனனின் மந்திரி நரியவனிடம், என் அண்ணனை கொன்று ஆட்சியை பிடிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு நரியவன், அடுத்த வாரம் நாம் மூவரும் காட்டிற்கு வேட்டையாட செல்வோம். அப்போது அங்கு எனக்கு தெரிந்த இடத்தில் புதைக்குழி ஒன்று உள்ளது. நாம் இருவரும் சென்று உங்கள் அண்ணனை அந்த புதைக்குழியில் தள்ளிவிட்டு கொன்று விடுவோம். வேட்டையாட வந்த இடத்தில் புதைக்குழியில் சிக்கி மன்னர் உயிரிழந்தார் என்று நாட்டு மக்களை நம்ப வைப்போம். அதன் பின்னர் நீங்கள் தான் இந்நாட்டு மன்னர் என்று யோசனை கூறி ஆசை காட்டினான். சிரசேனனும் அதற்கு தலையசைத்தார். அடுத்த வாரம் மூவரும் காட்டிற்கு வேட்டையாடச் சென்றனர். மந்திரி அவ்விருவரையும் புதைக்குழி இருக்கும் பாதை வழியே அழைத்துச் சென்றான். அப்போது அவன் தன் மனதிற்குள், புதைக்குழியில் அண்ணனோடு சேர்ந்து தம்பியையும் தள்ளிவிட்டு இருவரையும் கொன்று விடுவோம். பிறகு நான் தான் இந்நாட்டுக்கு அரசன் என்று கணக்கு போட்டான். மூவரும் புதைக்குழி நெருங்கியதும் அண்ணனும் தம்பியும் ஒன்று சேர்ந்து ஆளுக்கு ஒரு கையில் மந்திரி நரியவனை பிடித்து கொண்டனர். அப்போது அவன், நீங்கள் இருவரும் என்ன செய்கிறீர்கள் என்று பதட்டத்தோடு கேட்டான். அதற்கு சிரசேனன், அடி நயவஞ்சகா, எங்கள் தந்தை எங்கள் இருவரையும் ராமர் லட்சுமணர் போலல்லவா வளர்த்தார். அது தெரியாமல் எங்களை பிரிக்க நீ திட்டம் போட்டாய். உன்னை போல நம்பிக்கை துரோகிக்கு மரணம் கூட குறைவான தண்டனை தான் என்று கூறி அண்ணனுடன் சேர்ந்து புதைக்குழியில் தள்ளி மந்திரியை கொன்றார். நயவஞ்சகமாக கபட எண்ணத்தோடு பழகுபவர்களுக்கு இறுதியில் மரணம்தான் பரிசாக கிடைக்கும். நாம் மற்றவர்களிடம் கபட எண்ணத்தோடு பழகினால் அவர்கள் நம்மிடம் நல்ல எண்ணத்தோடு தான் பழகுவார்கள் என்பது என்ன நிச்சயம்? அஷ்டாங்க யோகத்தில் யமத்தில் சத்தியம். நல்ல எண்ணத்துடன் கபடம் இல்லாமல் எப்போதும் இனிய சொற்களில் உண்மையை மட்டும் பேசுவது சத்தியமாகும். பகவத்கீதை.